கண்ணழகி சரோஜாதேவி காலமானார். கொஞ்சம் பேச்சுக்கு சொந்தக்காரி. ராஜீவ்காந்தி கொடுத்த அந்த வாய்ப்பை உதறி தள்ளிய சரோஜாதேவி ஏன், எதற்காக என்று பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. தென்னிந்திய சினிமாவின் மிகவும் பிரபலமான நடிகை சரோஜாதேவி. அபிநய சரஸ்வதி என்று போற்றப்பட்டவர். இவருக்கு வயது 87. வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் காலமானார். தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய படங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்களுக்கு பெயர் பெற்றவர். இவர் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சினிமாவில் அசைக்க முடியாத நடிகையாக கொடிகட்டி பறந்தார். பன்மொழி நடிகையான சரோஜாதேவி பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது வீட்டில் சுயநினைவென்று காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தினர். சரோஜாதேவி கன்னடம், தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படத்துறைகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சதுர் பாஷா தாரே என்ற பட்டத்தை பெற்ற முதல் கன்னட பெண் நடிகையாக கருதப்படுகிறார். 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி கர்நாடகாவில் பிறந்தார் சரோஜாதேவி. இவரது இயற்பெயர் ராதாதேவி கவுடா. அவர் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் 1958ஆம் ஆண்டு திரையுலகில் கால் பதித்தார். அவர் நடித்த முதல் படமே தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. இவரது தாயாரின் அரவணைப்பில் இருந்த இவர் தாயின் ஆசையை நிறைவேற்றவே சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் கிட்டூர் ராணி சென்னம்மாவின் வேடத்தில் நடித்து மக்களின் இதயங்களை வென்றார். 1956ஆம் ஆண்டு தமிழில் நடிகையாக அறிமுகமானார். 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படம் அவருக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. இயக்குனர் ஸ்ரீதரின் கல்யாண பரிசு படத்தில் 1959இல் நடித்தார். குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற புகழ்பெற்ற நடிகர்களுடன் அதிக படங்களில் நடித்தார். ஒரே நேரத்தில் சரோஜாதேவி 30 படங்களில் கமிட்டாகி அடுத்தடுத்து பிஸியாக இருந்தார். எம்ஜிஆருடன் 26 படங்களிலும் சிவாஜியுடன் 22 படங்களிலும் நடித்தவர். திருடாத படத்தில் நடிப்பதற்கு சரோஜாதேவி கமிட்டாகி இருந்தார். அப்போது எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டதால் உடனடியாக படத்தில் அவரால் நடிக்க முடியவில்லை. ஓய்வில் இருந்தார். இதன் பின்னர் சரோஜாதேவிக்காக திருடாதே படத்திற்காக காத்திருந்தார் எம்ஜிஆர் என்பது வரலாறு. இந்த படத்தில் இடம்பெற்று இருந்த திருடாதே பாப்பா திருடாதே பாடல் மிகவும் பிரபலமானது. 1961இல் வெளியான இந்த படமும் சரோஜாதேவிக்கு திருப்புமுனையாக அமைந்தது. 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு சரோஜாதேவி நடிப்பதை குறைத்துக் கொண்டார். கடைசியாக 2009ஆம் ஆண்டு தமிழில் வெளியான சூர்யாவின் ஆதவன் படத்தில் நடித்திருந்தார். சிறப்பு தோற்றத்தில் வந்து சென்றார். அதன் பிறகு சினிமாவில் சரோஜாதேவி நடிக்கவே இல்லை. தெலுங்கில் நாகேஸ்வர ராவ், NT ராமாராவ் போன்ற ஜாம்பவான்களுடன் நடித்திருந்தார். இந்தி படங்களில் திலீப் குமார், ராஜேந்திரகுமார், ஷம்மி கபூர் மற்றும் சுனில் தத் போன்றவர்களுடன் நடித்திருந்தார். அரசியலுக்கு வருவதற்கு பொதுவாக நடிகர்கள் விருப்பப்படுவார்கள். ஆனால் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சரோஜாதேவியை டெல்லிக்கு அழைத்து MP பதவி தருவதாக கூறியிருந்தார். மைசூரில் மாண்டியா தொகுதியில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரது கோரிக்கையை சரோஜாதேவி நிராகரித்து விட்டார். நடிகை சரோஜாதேவி இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதுகளை வென்றுள்ளார். பழைய நேர்காணல் ஒன்றில் நடிகை சரோஜாதேவி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து பேசுகையில், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பிறகு கூட என்னை பலமுறை அழைத்து பேசியுள்ளார். எங்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கிறது. ஜெயலலிதாவை பலமுறை சந்தித்திருக்கிறேன். என்னோடு மிகவும் நல்ல முறையில் பழகுவார். நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். சரோஜாதேவி ஸ்ரீஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் இருவரும் குடும்ப பொருளாதார சிக்கல்களை சந்தித்தனர். இவரது நடிப்பிற்கு இவரது கணவர் பெரும் துணை நின்றார். 1967இல் திருமணம் நடந்தது. 1986ஆம் ஆண்டு கணவரை இழந்தார். தனது வளர்ப்பு மகனுக்கு எம்ஜிஆரின் நினைவாக ராமச்சந்திரன் என்று பெயரிட்டு இருந்தார். இவரது மறைவுக்கு அனைத்து மாநிலங்களிலும் இருந்து இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.